ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லிக்விட் வித் ரசூல். அதாவது இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திரும்பவும் ஈரான் வந்து மூடியிருக்காங்க. ஏன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற காரணத்தையும், மேலும் அடுத்தது விளாடிமிர் புட்டின், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்தியா வருகிறார், எதற்காக, எப்பொழுது அப்படிங்கிறதையும் மற்ற செய்திகளும் பல தகவல் இருக்கிறது. இது சம்பந்தமாக நம்ம இப்போ காணொலியில் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். வாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் வந்து இந்த பிரச்சனையில் அமெரிக்காவினுடைய போர்ப்படையானது கப்பல் படை வந்து அங்கே போய் மறைச்சிருந்தாங்க இல்லையா. அப்போ அவங்க மறைச்சிருந்தப்ப அவங்களுக்கு தேவையான கப்பல்களை அவங்க விட்டுட்டு மீதி கப்பல்களை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தடுத்து வச்சுருந்தாங்க. இதை வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் இன்னொரு பகுதியில் ஈரான் இராணுவமும் IRGC படையும் அங்கே ஒரு பகுதியில் இருந்துக்கிட்டு அவங்க ஆனால் எப்படி அனுப்பணுமோ அவங்க ஒருங்கிணைப்பு செய்து அனுப்பிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அவங்க சொன்ன அந்த ஒருங்கிணைப்பை கேட்டுக்கொண்டு அவங்க கூறிய அந்த வழித்தடத்தில் கப்பல் போக்குவரத்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. அதை வந்து ட்ரம்ப் சொல்கிறாரு, நாங்கள் வந்து இதை தடுத்துட்டோம், எல்லாத்தையும் தடுத்துட்டோம், மொத்தத்தில் இப்போ ஒட்டுமொத்த இதை வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நட ட்ரூ சோஷியல் மீடியாவில் பொய்யான தகவல்களை நிறைய பதிஞ்சிருக்காரு. 2-3 நாள், இந்த 2 நாளாக வந்து கிட்டத்தட்ட 14, அந்த ஒரே நாளில் மட்டும் ஒரு 14 தகவல்கள் வந்திருக்கு. ஈரான் வந்து எங்களுக்கு கட்டுப்பட்டாங்க, ஈரான் வந்து எங்கள்கிட்ட யுரேனியம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எங்கள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, மேலும் நாங்கள் சொன்ன கட்டளைகளை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ வந்து அவங்கள வந்து நாங்கள் தான் கண்ட்ரோல் படுத்துகிறோம், அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொய் மேலே பொய்யான விஷயங்களை நிறைய பரப்பிட்டு இருந்தாரா. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இன்னைக்கு IRGC-யினுடைய செய்தி ஊடக பிரிவானது இப்போ ஒரு தகவலை சொல்கிறாங்க. நாங்கள் அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை யாரிடமும் கொடுக்கறதுக்கு நாங்கள் முதல்ல சொல்லவே இல்லை. யுரேனியம் செறிவூட்டுறதுங்கிறது எங்களுடைய மண், அதாவது எங்களுடைய தாய் மண் மாதிரி. அது தாய் மண்ணை எப்படி நாங்கள் விட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த யுரேனியம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வந்து எங்களுக்கு வந்து அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து நாங்கள் எந்த நாட்டுக்கோ கடத்துறதுக்கோ யாரிடமும் கொடுத்து வைக்கிறதுக்கோ நாங்கள் வந்து அதுக்கான அனுமதி கொடுக்கவும் இல்லை, அதுக்காக நாங்கள் ஒத்துக்கவும் இல்லை பேச்சுவார்த்தையில். அப்படி இருக்கும்போது இவர் பேசுவது எல்லாமே முன்னுக்கு முரண்டான கருத்துக்களையே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்கமான கருத்தை வந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து, அவங்க ஈரானிய கப்பல் போக்குவரத்து நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க, ஈரான் கப்பல்களை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஈரான் கப்பல்களை தடுத்து நிறுத்தி மற்ற கப்பல்களை மட்டும் அனுமதிச்சிருக்காங்க அமெரிக்க படையானது. இப்படி அனுமதிச்சிருக்கும் போது ஈரான் வந்து தொடர்ந்து நாங்கள் பேச்சு, அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இருக்கும்போது இப்போ நீங்கள் இது செய்கிறது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி பார்த்துட்டு திரும்ப என்ன சொன்னாங்க, பேச்சுவார்த்தை உடன்படிக்கையில் இருக்கும்போது நீங்கள் வந்து இதை செய்கிறது போர் நிறுத்த மீறல்களை சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் இப்போ வந்த ஒரு சில கப்பல்கள் நிறைய வந்து திருப்பி அனுப்பிட்டாங்க. அதில் வந்து இப்போ இந்திய கப்பல்கள் கூட ஒரு பாக்கியலட்சுமி அப்படிங்கிற ஒரு கப்பல் மற்றும் அவங்களோட உரையாடலை மேற்கொண்டு நீங்கள் வந்து அனுமதி இல்லாமல் பயணிக்கிறீங்க, நீங்கள் அனுமதி பெற்று தான் வரணும், நீங்கள் பின்வாங்க அப்படின்னு சொல்லி உரையாடல் கூட நமக்கு வீடியோ இதாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அர்னவ், அதாவது ஜாக் அர்னோ அப்படின்னு ஒரு கப்பலும் சன்மர் ஜெரால்ட் அப்படிங்கிற 2 கப்பலையும் இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக வந்த செய்தி இது பின்வாங்க வச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை கப்பல் அதுலேருந்து போய் திரும்பி பின்வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியும். அதை பாருங்க. அதே மாதிரி நிறைய கப்பல்கள் இப்போ பின்வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லியும் மீறி அவங்களால, அதாவது அமெரிக்க கடற்படை நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தரோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியும் இப்போது ஈரான் ஒரு அறிவிப்பு கொடுத்ததுக்கப்புறம் அனைத்து கப்பல்களுமே பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திரும்பவும் பழைய மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் மூடுறோம், இவங்க முன்னுக்கு முரண்டான ஒரு கருத்துக்களை சொல்லிக்கிட்டு எங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தை மேசையில் உட்காரத்துக்கு முன்னாடி எங்களை போர் தொடுக்க போகிறோம், அப்படி செய்ய போகிறோம், நாங்கள் இல்லைனாக்கா அவங்க வந்து நாங்கள் ஃபைனல் ஸ்ட்ரோக் தாக்குதலை நடத்துறதுக்கு ரெடியான இருக்கோம், நாங்கள் எங்கள்கிட்ட ஆயுதங்கள்லாம் ரெடியாக இருக்குது, எங்கள்கிட்ட தரைப்படை அனுமதி கொடுத்தோம்னா உடனே உள்ள போடுவாங்க, தரைப்படையும் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமுறுத்தும் அச்சுறுத்தும் தோணியிலேயே அவங்க பேசிகிட்டு இருக்கிறதுனால இப்போ ஈரானும் வந்து அதுக்கு தயாரான நிலையில தான் அவங்களும் இதை செஞ்சுருக்காங்க. என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நாங்கள் வந்து தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பாணியிலையும் அவங்க பேசியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஈரானிய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் வந்து அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வந்து திரும்பவும் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஆஷிப் முனீரை வச்சு திரும்பவும் பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு ஈரான்கிட்ட ஒப்புதல் வாங்குறதுக்காக அவர் நேற்று போனார் இல்லையா. அப்போ ஒரு சில கட்டுப்பாடுகளை அமெரிக்கா கொடுத்ததாக அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஈரானும் ஒரு சில சிவப்பு கோடுகள் எங்களுக்கு உள்ளது, இதை வந்து நாங்களும் இதை வந்து செய்ய மாட்டோம், இதை தான் செய்வோம், அந்த 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றினா மட்டும்தான் நாங்கள் இதுக்கு இணங்கி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தன்னுடைய
கோட்பாட்டில் விடாப்பிடியான ஒரு கொள்கையில் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க அதை எடுத்து சொல்லும்போது இவங்களும் இந்த விஷயங்களை கூறியிருக்காங்க. யுரேனியம் செறிவூட்டல் விஷயங்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் திருப்பி தரமாட்டோம், அதை வந்து எங்களுடைய நாட்டினுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் அது சம்மந்தமாக இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இனிமேல் தான் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தான் நம்மளுக்கு தெரிய வரும். அது சம்மந்தமாக அப்புறம் பார்ப்போம். அடுத்தது அதாவது GM மற்றும் ஃபோர்ட் ஆகிய கம்பெனி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஃபோர்ட் இதெல்லாம் வந்து கார் தயாரிக்கும் கம்பெனி அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி எல்லாம் காரும் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்காவினுடைய ராணுவத்துக்கு ஆயுதங்கள் உற்பத்தி செஞ்சு தரக்கூடியதாகவும் அந்த நிறுவனங்கள்லாம் இருக்குது. அந்த நிறுவனத்துக்கு பென்டகன் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. உடனடியாக நீங்கள் வந்து இந்த ஆயுதங்களை உற்பத்தி செஞ்சு திரும்பவும் ஒப்படைங்க, ராணுவத்துக்கு வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அந்த கப்பல்லேருந்து ஏவக்கூடிய ஏவுகணைகள் டோம்ஸ்டெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏவுகணை இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ அவங்கள்ட்ட கையிருப்பு இல்லையா, இருந்தது எல்லாத்தையுமே இந்த 12 நாள் போரில் தீர்ந்து விட்டதாகவும் சொல்லி உடனடியாக அதை தயார் செய்யக்கூடிய ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறதாக டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறதாக ஊடகவியலாளர் ஊடகத்தில் செய்தி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து லெபனான் இஸ்ரேல் சீஸ்ஃபயர் இப்போ நடந்துச்சு இல்லையா, இந்த லெபனான் சீஸ்ஃபயர் பீஸ் டீலில் 10 நாள் ஒப்பந்தம், அதாவது 10 நாளைக்கு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் சொல்லிட்டு அறிவிச்சாங்க. இது வந்து நேரடியாக வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து இஸ்ரேலினுடைய போர் அமைச்சரவையோ அல்லது இஸ்ரேலினுடைய பார்லிமெண்ட்டையோ கலந்துக்காம அவங்கள்ட்ட ஒரு ஒப்புதல் பெறாமலே நேரடியாக டொனால்ட் ட்ரம்பே நெதன்யாஹு கேட்டுக்கொண்டு நேரடியாக வந்து அறிவித்ததாக தெரிவிக்கிறாங்க. இதை வந்து அங்கே உள்ள போர்ப்படை அதாவது ராணுவ போர் அமைச்சரவை தலைவரும் சரி, அங்கே உள்ள பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் தலைவருக்கும் சரி, இதை வந்து இஸ்ரேலுக்கு கிடைச்ச ஒரு அவமானமாக தான் அவங்க இன்னைக்கு சேனல் 12 அப்படிங்கிற இதுக்கும் அப்புறம் கான் அப்படிங்கிற நியூஸ் ஊடகத்துக்கும் இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த பேச்சுவார்த்தையானது லெபனானும் இஸ்ரேலும் தான் கலந்து இதை முடிவெடுக்கணும். ஆனால் வந்து ஈரான் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இந்த போர் லெபனான் இஸ்ரேல் போரை வந்து கொண்டு போய் ஈரானுடைய போர் ஒப்பந்தத்தோட நாங்கள் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருந்தோம். அப்படி இருந்தோம் ஈரான் கொடுத்த இந்த 2 நாள் அழுத்தத்தில் அமெரிக்காவானது நேரடியாகவே இஸ்ரேலுடைய போர் அமைச்சரவையும் சரி இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட்டையும் சரி கலந்துக்காம நேரடியாக இப்போ வந்து இஸ்ரேலுக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஆர்டரே போட்டிருக்காரு. இப்போ இந்த 10 நாள் போர் நிறுத்தத்தை அமல்படுத்துங்க, இது லெபனான் மேலே எந்த தாக்குதலும் பண்ணக்கூடாது, எந்த ஆக்டிவிட்டிஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைரக்டா ஆர்டர் போட்டதாக தகவல் சொல்றாங்க. அதனால இந்த அமைச்சர்கள் இது வந்து இஸ்ரேலுக்கு கிடைச்ச ஒரு அவமானமாகவும் மேலும் இது வந்து ஒரு தோல்வியாக தான் இன்னைக்கு அவங்க பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அதாவது போர் நிறுத்த சீஸ்ஃபயர் கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் இஸ்ரேலானது மிக கடுமையான தாக்குதலை லெபனான் மேல அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 380 ஸ்ட்ரைக்கு ஒரு 1 ஹவர்ல அடிச்சிருக்காங்க. அடிச்சு மிகப்பெரிய சேதத்தையும் உயிர் சேதத்தையும் லெபனான் மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. மிக கடுமையான தெற்கு லெபனான் சைடில் தாக்குதல் பண்ணி அந்த மக்களையும் அந்த மக்களுடைய இருப்பிடங்களையும் தரைமட்டமாக்கியிருக்காங்க. அடுத்தபடியாக அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்புல்லாவானவங்க தங்களுடைய வெற்றி கொண்டாட்டங்கள்லாம் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் அந்த மக்கள் பின்வாங்கினாங்க இல்லையா, அந்த மக்கள்லாம் வந்து இஸ்ரேல் அறிவிப்பு கொடுத்து திரும்ப அந்த தெற்கு லெபனான் சைடுக்குள்ளே வரக்கூடாது, அவங்க திரும்ப குடியேற்றம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. அதையும் மீறி வந்து இஸ்ரேல் அந்த அறிவிப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் லெபனான் மக்களை கொண்டு வந்து அந்த குடியேற்றத்தில் கொண்டு வந்து குடியேற்ற வைக்கிறதுக்கு ஹிஸ்புல்லாவானது தங்களுடைய அந்த சிதைக்கப்பட்ட பாலங்கள் மற்றும் அந்த எத்தனை பாலங்கள் சிதைக்கப்பட்டுச்சோ அந்த பாலங்கள் எல்லாம் திரும்பவும் மீட்டு சரி பண்ண போர்க்கால அடிப்படையில் மிக விரைவாக சரி பண்ணதாக தகவல் சொல்றாங்க. அதோட நின்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அவங்க வந்து திரும்பவும் தாக்குதலை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாக்குதல் நடத்தினதை வீடியோவாக எடுத்து இஸ்ரேலிய அதாவது வீரர்கள் ராணுவ வீரர்கள் எடுத்து இதை கொடுக்குறாங்க, எடுத்து வெளியிடுறாங்க. அதை கொடுத்து உங்களால் என்ன செய்ய முடியும், நாங்கள் இப்படி தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்சதை பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளி உலகத்துக்கு காமிக்கிறாங்க. அப்புறம் பார்த்துங்க இவங்க எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு மனித குலத்துக்கு எதிரான ஒரு செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இஸ்ரேல் ஈரானில் போரை நிறுத்தினாங்கன்னா காசாக்குள்ள வந்து காசா மக்களை அடிச்சு அங்கே துன்புறுத்துறாங்க. வெஸ்ட் பேங்க்ல அந்த மக்களை சதிக்கிறாங்க, அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை சதிக்கிறாங்க. அதை அங்கே போய் நிறுத்தினாங்கன்னா போர் நிறுத்த ஒப்பந்தம் பண்ணாங்கன்னா லெபனான்ல பண்றாங்க. லெபனான்ல நிறுத்தினாங்கன்னா அப்புறம் திரும்பவும் காசா பகுதியில் அடிக்கிறாங்க. இப்படி சுற்றி ஒரு நாட்டையா அடிச்சுக்கிட்டு ஒரு சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாத்தையுமே வந்து வம்பு எடுத்துக்கிட்டு அவங்க வந்து செய்கிற அநியாயங்கள் கொஞ்சம் நல்ல இதை வந்து உலக மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம கருத்தில் எடுக்கணும். ஆனால் வந்து நேட்டோ நாடுகள் சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கு எதிரான கட்டணங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் வராங்க, ஒழிய எந்த ஒரு ஆக்ஷனும் கிடையாது. அந்த இஸ்ரேல் வந்து கட்டவிழ்த்து விட்டப்பட்ட ஒரு நாடாக தான் இருக்குது மத்திய கிழக்கில். மேலும் அந்த அடுத்த தகவலை நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். அடுத்தபடியாக சவுதி பர்கினோ ஃபாசோ கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஆப்பிரிக்காவினுடைய பர்கினோ ஃபாசோ அந்த நாட்டுடைய தலைவர் இப்ராஹிம் ட்ரூடோ அவரை தொடர்பு கொண்டு அவங்க சொல்லியிருக்காங்க, சவுதி மன்னர் சொல்லியிருக்காரு 200 மஸ்ஜிதுகளை நாங்கள் உங்களுக்கு கட்டி தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருக்காரு. அதுக்கு அந்த இப்ராஹிம் ட்ரூடோ சொன்ன பதில் என்னன்னா, எங்களுக்கு மஸ்ஜித் இப்போ தேவையில்லை, நாங்கள் வந்து அன்றாடம் தொழுதுகிட்டு தான் இருக்கோம், அதுவும் கிப்லா திசையை பார்த்து நாங்கள் அன்றாடம் தொழுகையை இறைவனுடைய கடமையை நிறைவேற்றிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு தேவைகள் எல்லாமே தேவையாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இல்லை, பள்ளிக்கூடங்கள் இல்லை, அப்புறம் மருத்துவ
டாக்டர்ஸ் இல்லை, அதுக்கப்புறம் லைப்ரரிஸ் இல்லை, புக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அறிவுபூர்வமாக தங்களுடைய அறிவையும் விஞ்ஞானத்தையும் வளர்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும், அதாவது பொருளாதார ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி, தங்களுடைய கல்வி ரீதியாகவும் சரி, என்ன கட்டமைப்பு ஒரு நாட்டுக்கு தேவையோ, எந்த அடிப்படை விஷயங்கள் ஒரு நாட்டுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுமோ அந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுபூர்வமான கோரிக்கையை சவுதி அரேபியாவுக்கு விடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஊடக வாயிலாக நமக்கு வந்திருக்கு. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த அளவுக்கு அறிவான ஒரு புத்திசாலித்தனமான ஒரு அதிபரை தான் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை பாராட்ட வேண்டியதுதான். அதே மாதிரி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்தியா வருகிறான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்து எதனால அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்ஸ் மாநாடு, இப்போ நேட்டோவுக்கு இணையா வந்து பிரிக்ஸுங்கிற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியிருந்தாங்க இல்லையா. அதாவது இதில் வந்து யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா, இவங்க தான் அதோடைய மிக முக்கியமான கேபிட்டல் ஆஃப் நாடு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிக்ஸுங்கிற அர்த்தத்துக்கு இந்த 5 நாடுகள் தான். அதுக்கு தலைமையாக இருக்கிறது ரஷ்யா இல்லையா. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய 2026ஆம் ஆண்டினுடைய உச்சி மாநாடு எங்கே நடக்குதுனாக்கா, நியூடெல்லி இந்தியாவில் நடக்குது. அது வந்து செப்டம்பர் மாதம் நடக்குது. அப்போ வந்து அதில் கலந்து கொள்றதுக்கு ரஷ்ய அதிபர் வந்து நேரடியாக இந்தியா வருவதாக தகவல் சொல்கிறாங்க. அதில் வந்து என்ன பேசுவாங்க, என்ன பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்தெடுத்து பார்ப்போம். அது வந்து எதுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா, டாலரை ஒழிக்கணுங்கிற ஒரு கான்செப்டில் அவங்க கொண்டு வரல. அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு நாணயத்தை உருவாக்கணும், அந்த டாலரை மட்டுமே மையப்படுத்தி ஒரு வர்த்தகம் நடக்கக்கூடாது. அதாவது ரஷ்யா வலியுறுத்துறது எல்லாமே தற்சார்பு கொள்கையை தான் வலியுறுத்துறாங்க. அவங்க நீங்கள் எந்த உங்கள் பண்டமாட்டு முறையை கொண்டு வாங்க, உங்கள் நாணயத்தை கொடுத்து நீங்கள் பொருள் வாங்கிக்கோங்க, எங்கள் நாணயத்தை கொடுத்து நாங்கள் உங்கள்கிட்ட பொருள் வாங்கிக்கிறோம், அதே மாதிரி பண்டமாற்று முறையையும் நீங்கள் ஊக்கப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போலேருந்து அதுதான் செஞ்சுட்டு வராங்க. இப்போ அந்த நடைமுறையில் தான் நம்ம ரஷ்யாட்ட பொருள்கள் வாங்கிட்டு இருக்கிறது, எண்ணெய் பர்த்தகம் செய்கிறது, மற்ற வணிகங்கள் எல்லாமே வந்து அந்த ரீதியில் தான் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ அதையும் மீறி பிரிக்ஸ் நாணயம்னு ஒன்று சமீபத்தில் ஈரான்லாம் சேர்ந்து, ஈரான், ரஷ்யா மற்றும் சைனா அதெல்லாம் சேர்ந்து ஒரு பிரிக்ஸ் நாணயத்தை ஒன்று உருவாக்குனாங்க. அது மாடுலேஷன் வந்து போட்டு மாடல் காப்பி வந்து கொடுத்துருந்தாங்க. அது இன்னும் நடைமுறைக்கு வரல. முதல்ல அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அது சம்மந்தமாக இந்த உச்சி மாநாட்டில் கருத்துக்கள் வரும்னு நினச்சி நம்ம பார்ப்போம். அது என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்தது இப்போது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனை, இதுக்கு முன்னாடி இன்னைக்கு உள்ள பிரச்சனைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனையை வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க இல்லையா. நேட்டோ படைகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளும் நாங்கள் இதில் கலந்துக்க மாட்டோம், இந்த பிரச்சனையை நாங்கள் ஈரானோட பேசி தான் நாங்கள் தீர்த்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க இல்லையா. இப்போ வந்து UK உடைய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரும் பிரான்சினுடைய அதிபர் மேக்ரானும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை ஒன்று கூட்டியிருந்தாங்க, உச்சி மாநாடு மாதிரி. அதில் வந்து கிட்டத்தட்ட 36 நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 நாடுகள் 8 நாடுகள் சேர்ந்து மேலும் வந்து 40 நாடுகள் அதை அதிகரிச்சிருக்காங்க. அதில் நம்ம இந்தியாவும் அதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்தியாவுடைய பங்களிப்பும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஈரானோட மிக நெருங்கிய நட்புல இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவையும் அவங்க அதில் ஒரு நட்பு நாடாகவும் அதை வந்து ஒரு முக்கிய தலைமைத்துவ நாடாகவும் நம்மளை கருதுறாங்க. அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் 2 நாளைக்கு முன்னாடி நம்முடைய அதிபர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஃபோன் பண்ணி 1 மணி நேரம் பேசியதாகவும் தகவல் சொல்றாங்க. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனையில் நீங்களும் வந்து பங்கெடுத்து எங்களுக்கு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்களும் உங்களுடைய பங்களிப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினதாகவும் தகவல் வருகிறது. மேலும் இதில் வந்து இப்போ மேலும் நம்ம இந்தியாவுடைய செயல்பாடுகளை அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தான் நம்ம இதிலேருந்து விளங்கணும். அப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் சம்பந்தமாக உள்ள பிரச்சனையை மேலும் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் செய்தி தொடர்பாளர் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஊடகத்துக்கு. இதை வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை மூலமா ஈரான் கிட்ட எப்படி நாங்கள் அணுகணுமோ அதுபடி அணுகி நாங்கள் அதுக்கான பிரச்சனையை சுமூகமாக தீர்வு காணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டரும் ஊடகத்துக்கு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக என்னன்னா, முஸ்தபா கமனி அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அது என்ன அறிவிப்புனா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் இந்த போரை வந்து மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்பார்த்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதனால நாங்கள் வந்து இதுலேருந்து பின்வாங்க மாட்டோம், மேலும் எங்களுக்கு அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து எங்களை வந்து மேலும் சீண்டல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா நாங்கள் வந்து கடுமையான உச்ச தாக்குதலையும் நாங்கள் நடத்துறதுக்கு தயாராக இருக்கோம், நாங்கள் சொல்லதையும் மீறி நீங்கள் வந்து மீண்டும் எங்களுக்கு மேலே ஒரு அழுத்தத்தையும் திருப்பியும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா அதனுடைய விளைவுகளும் அதனுடைய அந்த கடற்படை, அதாவது மேலும் வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல எங்களுக்கு எதிராக நீங்கள் கடற்படை மேலே தாக்குதல் நடத்திட்டீங்க அப்படின்னாக்கா அதற்கான மிக அதிசயமான தாக்குதல்கள்லாம் நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போரானது இந்த ஹமாஸு, ஹிஸ்புல்லா, ஹவுதீஸ் இவங்க எல்லாருமே இந்த ஈரானுக்கு ஒரு ஆதரவாக தான் இறங்கியிருந்தாங்க. இவங்க எல்லாமே எதனால் இறங்கியிருந்தாங்கன்னா, ஈரானுக்கு இந்த பிரச்சனையை ஆரம்பித்த உடனே அது ஏற்கனவே ஸ்டார்டிங் பண்ணது பலஸ்தீனத்திலிருந்து தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது. ஹமாஸ்
ஆரம்பிச்ச பிரச்சனையில இருந்தா இது ஒண்ணு ஒண்ணா தொடர்ந்து ஆரம்பிச்சது. எல்லாத்துக்கும் மூல காரணம் இஸ்ரேல்ல இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனைகள் தான் இப்ப தொட்டு இப்ப ஈரான் வரல பரவி இருக்கிறது. இவங்க எல்லாமே இந்த போர்ல எடுத்தவங்க கவுத்துன்னு நம்ம எல்லாத்தையும் இழந்துடக்கூடாது, பொறுமையா இந்த அவங்களும் எல்லாமே என்ன பண்றாங்க, இந்த மஹதி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எதிர்பார்த்து இது இறுதி போராகவே அவங்க நினைச்சு இதை நடத்தி கொண்டு வரதாக தகவல் வருகிறது. அவங்க நடத்துற இந்த போர் முறையானது மிகவும் ரொம்பவும் கணிச்சு ரொம்ப நிதானமா செயல்படுவதாக அனைத்து ஊடகங்களும் அரசியல் வல்லுநர்களும் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அவங்களே சொல்றாங்க, இப்போ நாங்க எதிர் தாக்குதலே பண்ணல, நாங்க அந்த அவங்க பண்ற தாக்குதல், அமெரிக்கா பண்றதா இருந்தாலும் சரி, இஸ்ரேல் பண்றதா இருந்தாலும் நாங்க அதாவது தடுப்பு தாக்குதல் மட்டும் தான் நாங்க முன்னெடுத்துட்டு வரோம், இன்னும் நாங்க எதிர் தாக்குதலே பண்ணல. ஏன்னா இது இறுதி போருங்கிறதுனால அவங்க இன்னும் அவங்க வர வரல இந்த போர்ல நாங்க நீடிச்சு நிக்கணும், எடுத்தவங்க கவுத்து நாங்க இதை முடிச்சு விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கக்கூடிய சூழ்ச்சிகளுக்கும் அவங்க எடுக்கக்கூடிய கடுமையான தாக்குதலுக்கும் நாங்க நிலைச்சு நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் விவரமாக மிகவும் நுணுக்கமாக இந்த போரை ஆராய்ந்து மிக துல்லியமாக அவங்க நடத்திக்கிட்டு வராங்க. ஈரானையும் சரி ஹிஸ்புல்லாவும் சரி ரொம்ப நுணுக்கமா இந்த போரை காய் நகர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அரசியல் வல்லுநர்கள் மற்றும் ராணுவ வீரர்களும் முன்னாள் வீரர்களும் இன்னைக்கு கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஈரான்ல பசிச்சு படைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பசிச்சு படையில ஏற்கனவே 2.5 கோடி வீரர்கள் அதுல இருக்காங்க. இன்னைக்கு மேலும் அதுல 2 கோடி வீரர்கள் இணையறதுக்கு தயாரா இருக்காங்க. ஈரான் மேல ஒரு தரைப்படையோ தொடுத்தாங்க அப்படின்னாக்கா ஈரான்ல களமிறங்கிறதுக்கு இந்த படை வீரர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெலாரஸினுடைய அதிபர் அலெக்சாண்டர் ஒரு கருத்தை இன்னைக்கு ஊடகத்துக்கு தெரிவிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, உங்க அமெரிக்காவை பத்தி கேட்டிருக்காரு, உங்களால ஈரானையே சமாளிக்க முடியல, ஏன்னா இந்த போருக்கு முன்னாடி ஈரான் அமெரிக்காவோட மிக ராணுவ பலம் குறைந்த ஒரு நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே கருதிட்டு இருந்தாங்க. இப்பயும் முன்னாடி அதான் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஈரானையே உங்களால சமாளிக்க முடியல. அப்படி இருக்கும்போது நீங்களாம் சைனாவெல்லாம் எதிர்த்து ஒரு வல்லரசு நாடுக்கு அது சைனாங்கிறது அதெல்லாம் எதிர்த்து நீங்க எப்படி போர் புரிவீங்க, நீங்களாம் அது கிட்டே நெருங்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதாவது என்ன சொல்றது ஒரு கிண்டல் அடிக்கும் தோணியில இன்னைக்கு பெலாரஸினுடைய அதிபர் உண்மையை உடைத்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்தபடியா என்னன்னா, அமெரிக்கா பொருளாதார தடை போட்டு இதுக்கப்புறம் சொல்றேன். அமெரிக்கா பொருளாதார தடை போட்டுருக்காங்க இல்லையா ஈரான் மேல, பலகட்ட பொருளாதார தடைகள் ரொம்ப 40 வருஷமா அவங்களை முன்னேற விடாம தடுத்தாங்க இல்லையா. அப்போ ஈரானுடைய பொருளாதாரம் நிறைய நாடுகள்ல முடக்கப்பட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி கிட்டத்தட்ட $100 பில்லியன் முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்றாங்க. அதுல சைனாவில் மட்டுமே 20 பில்லியனும், ஜப்பான்ல 5 பில்லியனும், ஈராக்ல 6 பில்லியனும், இந்தியாவிலையும் 7 பில்லியனும், அடுத்தது லக்சம்பர்க்கு அமெரிக்கா இது 2 பில்லியனா, அதே மாதிரி கத்தார்ல 6 பில்லியன், அப்புறம் தென்கொரியா, அப்படி நிறைய நாடுகள் வரிசையா சொல்லிக்கிட்டு வராங்க. அதுல சொச்ச டாலர்கள் 20, 30, 40, 20, 60, அப்புறம் 5, 6, 4, 3 இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட $100 பில்லியன் ஈரானுக்கு கிடைக்காம முடக்கப்பட்ட சொத்துக்கள் மதிப்பாக இருக்கிறது. அது எல்லாமே இன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சிருந்தது அன்னைக்கு அப்படின்னாக்கா இன்னைக்கு ஈரானுடைய ரியால் மதிப்பானது சவுதி, துபாய், குவைத்தை விட தாண்டி அதனுடைய மதிப்பானது அமெரிக்கா, சைனா போன்ற நாடுகளுக்கு இணையா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார வல்லுநர்கள் இன்னைக்கு அந்த கருத்தை தெரிவிக்கிறாங்க. மேலும் இந்த தகவல்கள் அனைத்து புரிஞ்சிருந்தது அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.